ஹலோ மக்களே, நம்மளோட பஸ் லுக் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் சினிமா பத்தின நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு உங்களுக்காக பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சன் பிக்சர்ஸ் இவர்களுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் படம் தான் கூலி. இந்த படத்துல 38 வருஷத்துக்கு அப்புறம் சத்யராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கை கோக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ருதிஹாசன் அல்டிமேட்டான ஒரு கேரக்டர்ல இந்த படத்துல நடிக்கிறாங்க. இதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயம். எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொன்னாலே ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுப்பாங்க, அந்த படம் மாசா இருக்கும் அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதோட சேர்ந்து இது 2025ஆம் ஆண்டு ஐமேக்ஸ் வடிவில் வெளியிட போறதா தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் நிவேதா தாமஸ் அவர்கள் வெஸ்டர்ன் டைப்ல சுடிதார் டைப்ல ஒரு சூப்பரான காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வச்சிருந்த பிந்தி ரொம்பவே அழகா கியூட்டா இருந்தது. நிவேதா தாமஸ் அவர்கள் முன்னாடி நார்மலா இருந்தாங்க, இப்போ நல்லா ஜப்பியா குண்டா வேற இருக்காங்களா, அதை பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கலாம். வாசவி என்டர்டைன்மெண்ட் மற்றும் கேவிஎன் இவர்களுடைய தயாரிப்பில் ஏபி அர்ஜுன் இவர்களுடைய இயக்கத்தில் உருவாயிச்சுக்க படம் தான் மார்டிர். துருவ சஜ்ஜா மற்றும் வைபவி சாண்டில்யா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சாங், எப்பவுமே ஒரு சாங் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ண போறோம். அது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அனுஸ்ரீ நாயர் அவர்கள் எல்லோ கலர் பேட்டர்ன்ல வெஸ்டர்ன் டைப்ல ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ்ல சூப்பரான ஒரு சாரி வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த சாரியை இப்ப நம்ம பார்க்கலாம். டிவிவி என்டர்டைன்மெண்ட் இவர்களுடைய தயாரிப்புல விவேக் ஆத்ரியா இவர்களுடைய இயக்கத்துல நானி அவர்களுடைய நடிப்புல வெளியாகிருக்க படம் தான் சரிபோதா சனிவாரம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங்னாலும் சரி, இந்த படத்தோட ட்ரெண்டிங்னாலும் சரி, செம்மையா போயிட்டு இருக்குங்க. ஸோ நானி படம் அப்படின்னு சொன்னாலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதாபாத்திரத்துல சூப்பர் ஹிட் படமா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அதை ஃபில்ஃபில் பண்ணி வகையில இந்த படம் இருக்கு அப்படின்றதான் சுவாரஸ்யமான விஷயம். அதாகான் அழகான ஒரு பிளாக் கலர்ல சூப்பரான வெஸ்டர்ன் டைப்ல காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க மேலே வியர் பண்ணியிருந்தா அந்த டாப் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஸ்டோன் பேஸ்ல டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். பிரைம் ஷோ என்டர்டைன்மெண்ட் இவர்களுடைய தயாரிப்புல அனு பண்டாரி இவர்களுடைய இயக்கத்துல கிச்சா சுதீப் உடைய நடிப்புல உருவாகி வெளியாக இருக்க படம் தான் பில்லா ரங்கா பாஷா. இந்த படத்தோட அப்டேட் ஒவ்வொன்றா நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. பில்லா ரங்கா பாஷா அப்படின்னு சொன்னாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை ஒரு மையமாக கொண்டோ இல்லை அவங்களோட கேரக்டர் ரொம்பவே எந்தூஸ் பண்ணி காட்டுற மாதிரியோ இந்த படம் இருக்கும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ இதில் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மாஸ் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்துல ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்றது மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. ரஜிஷா விஜயன் அவர்கள் வெஸ்டர்ன் டைப்ல ஒரு கவுன் டைப்ல சூப்பரான பிங்க் கலர்ல காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்ன பொண்ணு மாதிரி அழகா இருந்தாங்க. அதை இப்போ உங்களுக்காக பார்க்கலாம்.
விஷன் சினிமா ஹவுஸ் மற்றும் சக்தி பிலிம் ஃபேக்டரி இவர்களுடைய தயாரிப்புல உருவாயிச்சிருக்க படம் தான் கோழிப்பண்ணை சிலதுரை. சீனு ராமசாமி அவர்களுடைய இயக்கத்துல ஏகன் மற்றும் யோகி பாபி அவர்களுடைய நடிப்புல இந்த படம் வந்து உருவாயிச்சிருக்கு. இது செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி வெளியாக இருக்க நிலையில ரீசெண்டா இந்த படத்தோட ட்ரைலர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. சோனாக்ஷி சின்ஹா எப்பவுமே கியூட்டா இருப்பாங்க எல்லா பிக்சர்ஸ்லயும். அவங்க இப்ப வீட்ல இருந்த மாதிரி நார்மல் வியர் காஸ்டியூம்ல புக் ரீட் பண்ற மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல விஜய் நடிக்கும் படம் தான் கோடா. இந்த படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக இருக்க நிலையில இந்த படத்தோடைய டிக்கெட் புக்கிங் வந்து அமோகமா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த டிக்கெட் எப்படா நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க வேக்கன்ட் இருக்கும்போதெல்லாம் டக்குன்னு போய் அதை ஃபில் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, விஜய் ரசிகர்கள் எல்லாருமே தளபதின்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் சூப்பரான விஷயம். ஜான்வி கபூர் அவர்கள் வெஸ்டர்ன் டைப்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மேலே டாப்னாலும் சரி, கீழேனாலும் சரி, அவங்க கலர் வந்து சூப்பர்வா அட்ராக்டிவா இருந்தது. அந்த கலர் வந்து இப்ப நம்ம உங்களுக்காக பார்க்கலாம். ஆர்கே ட்ரீம் ஃபேக்டரி மற்றும் கேஎம்பி புரொடக்ஷன்ஸ் இவர்களுடைய தயாரிப்புல கார்த்தீஸ்வரன் அவர்களுடைய நடிப்புலையும் இயக்கத்திலையும் உருவாயிச்சிருக்க படம் தான் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற படம். இந்த படத்துல ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் சம்யுக்தா ஒரு காட்டன் பேஸ்ல ப்ளூ கலர்ல சூப்பர்வான ஒரு சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த சாரீ வந்து ரொம்பவே அழகா இருந்தது. காட்டன் பேஸ்ல இருக்கு அப்படின்றனால இவங்களும் ட்ரெடிஷனல் லுக்ல செம்மையா மேக்கப்லாம் போட்டிருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சினிமா பத்தின அப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்தோம். இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ற வரை இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ரஷ்மி.